பேசாம தூங்கியிருக்கலாம். தெரியாம வந்து இந்த பயங்கரமான டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். இந்த மொத்த கூட்டமும் 90% ஆஃப் த வெஹிக்கிள் ஒரு இடத்துக்கு தான் கிளம்பி போயிட்டு இருந்துச்சு. ஒயிட்ஃபீல்ட்ல இருக்கிற ஃபீனிக்ஸ் மாலுக்கு தான். அதுவும் சண்டே வேற. கிரவுட் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் இந்த டெக்கரேஷன்ஸ் பார்க்க வந்திருந்தாங்க. இவ்ளோ பேர் வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். உள்ள எப்படியாச்சும் போய் அந்த டெக்கரேஷன் பார்க்கலான்னு நானும் கார்த்திக்கும் கிளம்பி போயிருந்தோம். ஃபைனலி அந்த டெக்கரேஷன் பார்த்தோம். அது பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு. செம்ம ஹைட்ல அவ்ளோ லைட்டிங்ஸ் அண்ட் பிரைட்டா இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் டைம்ல பார்க்கும்போது. அண்ட் ஃபீனிக்ஸ் மாலுக்கு பக்கத்துலயே ஒரு விஆர் மால்னு இருக்கும். ஒயிட்ஃபீல்ட்ல அப்படியே ஒட்டிக்கா இன்னொரு மால் இருக்கும். அங்க போயிட்டு நாங்க ஃபுல் டெக்கரேஷன்ஸ் அண்ட் அங்க டெக்கரேஷன்ஸ் மட்டும் இல்ல, அன்எக்ஸ்பெக்டடா உள்ள சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸும் நடந்துட்டு இருந்துச்சு. ரெண்டு பேரும் ரொம்பவே அழகா பாடியிருந்தாங்க. அத அப்படியே ரசிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்வீட் கார்ன் ஸ்டால்ல மெக்சிகோ ஸ்வீட் கார்ன் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே டேஸ்டியாவும் இருந்துச்சு. அண்ட் பேசிக்கலி நான் ஒரு கார்ன் லவர்னால இது ட்ரை பண்ணியே ஆகணும்னு ட்ரை பண்ணியிருந்தேன். அப்படியே ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டே பக்கத்துல இருக்கிற ஸ்டால்ஸ்ல லைட்டா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே எல்லாமே டெக்கரேஷன் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம்.